أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أحسن الحديث كتاب الله خير الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றிலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சமூக மேம்பாட்டிலே சமூக வளர்ச்சியிலே அக்கறை இல்லாத அல்லது அந்த உணர்வுகள் இல்லாத எந்த மனிதரையும் நாம் பார்க்க முடியாது. எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்கிற எண்ணத்தை நாம் மக்களிடையே பார்க்கிறோம். ஆக இந்த சமூக வளர்ச்சி என்பது, சமூக மேம்பாடு என்பது எல்லோரது எதிர்பார்ப்பாகவும் எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமூகத்தின் வளர்ச்சி என்பதை எதை வைத்து நாம் மதிப்பிடுகிறோம் தெரியுமா? சமூக ஆர்வலர்களும் அறிஞர் பெருமக்களும் சமூக வளர்ச்சியை எதை கொண்டு அளவிடுகிறார்கள் தெரியுமா? ஒன்று, பொருளாதார முன்னேற்றம், எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட். இரண்டாவது, கல்வி வளர்ச்சியில் முன்னேற்றம். மூன்றாவது, சுகாதார ஆரோக்கிய மேம்பாடு என்று சொல்லக்கூடிய இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான், இந்த 3 விஷயங்கள் தான் ஒரு நாடு வளம் பெற்றிருக்கிறதா இல்லையா என்பதை அறியக்கூடிய குறியீடுகளாக இருக்கின்றன என்பதாக அறிஞர்கள் கூறுகின்றனர். இதை இஸ்லாமும் மறுக்கலை. ஆனால் இஸ்லாம் இத்தோடு நின்று விடாமல் அந்த சமூகம் ஆன்மீக ரீதியாகவும் இறைவனை அறிந்து தெரிந்து அவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவன் காட்டிய வழியில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து ஒழுக்க மேம்பாடுகளை
நல்லொழுக்க பயிற்சிகளை பெற்று மனித சமுதாயத்திற்கு தீங்கிழைக்கக்கூடிய எண்ணங்கள், தீங்கிழைக்கக்கூடிய செயல்கள், நடைமுறைகள் அனைத்திலிருந்தும் விலகி சமூகத்தின் மற்ற அங்கத்தினர்களுக்கு முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் வாழ வலியுறுத்துகிறது இந்த தீனுல் இஸ்லாம். ஆக இஸ்லாம் கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம் போன்ற பௌதீக மேம்பாடுகளுடன் ஆன்மீக ஒழுக்க மேம்பாடுகளும் சேர்ந்து இருக்கும்போதுதான் அந்த சமூகம் மேன்மையடையும் என இஸ்லாம் வலியுறுத்துகிறது, சமூக மேம்பாட்டிற்கு வழிகாட்டுகிறது. ஆக இஸ்லாம் பௌதீக மேம்பாட்டையும் ஆன்மீக மேம்பாட்டையும் கலந்து இங்கே போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த ஒரு நாடும் பௌதீக காரணிகளான கல்வி, பொருளாதாரம், சுகாதார வளர்ச்சியில் மேம்பட்டு விட்டால் அந்த நாடு வளர்ந்த நாடு, வளமிக்க நாடு என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் ஆன்மீக ஒழுக்க மேம்பாடுகளை பற்றி அறிந்த நாம் இந்த பௌதீக மேம்பாடுகளை அடையும் வழிகளையும் இஸ்லாமிய அடிப்படையில், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எப்படி இருக்க வேண்டும் என்கிற சில விவரங்களையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொருளாதாரத்தில் பின்னடைந்து போன்ற நாடுகளை பார்த்துருக்கிறோம். அவை வளர்ச்சி அடைந்த நாடுகளின் பட்டியலில் வராது. கல்வி வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கக்கூடிய நாடுகளும் வராது. நோய் வியாதி குடிகொண்ட எந்த சமூகமும் இந்த லிஸ்ட்டில் வரல. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விஷயத்தை இன்று ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்று உங்கள் மத்தியிலே கூறலாம் என்று ஆசைப்படுகிறேன். என்னன்னு சொன்னால், கல்வி மேம்பாட்டை பற்றி இங்கே நம்ம பேசியிருக்கலாம், பொருளாதார மேம்பாட்டை பற்றி பேசியிருக்கலாம். உடல் நலத்தை எப்படி பேணக்கூடிய அந்த விஷயத்தில், உடல் நலத்தை எப்படி பேண வேண்டும் என்கிற அந்த விஷயத்தில் இஸ்லாம் எப்படிப்பட்ட வழிமுறைகளை, வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது என்கிற சில தகவல்களை உங்கள் மத்தியிலே கூறலாம் என்று ஆசைப்படுகின்றேன். மனிதனை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு ஏராளமான நன்கொடைகளை, நிஅமத்துகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அந்த நிஅமத்துகளில் ஒரு முக்கியமான நிஅமத்து தான் இந்த உடல் ஆரோக்கியம், ஹெல்த். நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஹெல்த் இஸ் வெல்த். என்ன வெல்த் இருந்தாலும் சரி, எவ்வளவு எஜுகேட்டடாக இருந்தாலும் சரி, ஹெல்த் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. நாம் லட்சமாக சம்பாதிப்போம், ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு நமக்கு என்ன இருக்காது, சான்ஸ் இருக்காது. நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்னு சொல்லி டாக்டர் உத்தரவு கொடுத்துருவார், ஒன்றும் சாப்பிட முடியாது. அதே மாதிரி ப்ரெஷர், நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஆயில் ஐட்டத்தை தவிர்த்துக்கிறணும், இந்த மாதிரியான ஐட்டங்களை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டுருவாங்க. எல்லாம் இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும், காரு, பங்களா எல்லாம் இருக்கும், ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உடல் வலிமை என்பது தான், இந்த உடலின் ஆரோக்கியம் என்பது தான் மிகச்சிறந்த வெல்த்தாக பார்க்கப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நோய் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா தெரியும். நான் நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் இந்த நிலைகளை பார்த்து ரொம்ப அழுதுருக்கிறேன். அந்த அளவுக்கு கொடுமைகள். சமீபத்தில் கூட கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு நான் போனேன். சின்ன குழந்தையிலிருந்து, பிறந்து சில நாட்கள், சில மாதங்களே ஆன குழந்தைகள்லேருந்து வயதான அந்த மனிதர்கள் வரை நோயில், கேன்சர் நோயில். ஒரு காலத்தில் நான் போயிருக்கிறேன், கேன்சர் பேஷண்ட்ஸாக இருந்த என்னுடைய ஃபேமிலியில் இருந்தவங்களோடு நான் போயிருக்கிற போது அன்றைக்கு இருந்த டாக்டர் சொன்னார், இந்த தமிழகத்தில் 10ல் 2 பேர் கேன்சர்னால் செத்து போகிறாங்க. அடுத்து கொஞ்ச நாட்கள் ஆச்சு, சொன்னாங்க இந்த கேன்சரில் செத்து போகிற 10 பேரில், அதாவது இறந்து போகிற 10 பேரில் கேன்சரில் இறந்து போகிறது மட்டும் 4 பேருன்னாங்க. கொஞ்ச நாள் கழித்து அடுத்து போனேன், அதே டாக்டர் சொன்னார், தமிழ்நாட்டில் இறந்து போகிற 10 பேரில் 6 பேர் கேன்சர்னால் இறந்து போகிறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் போயிட்டு வந்தேன், 10 பேரில் 7 பேர் கேன்சரில் செத்து போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹு அக்பர்! எத்தனை வகையான கேன்சர்! நான் சொல்கிறது ஒரே ஒரு நோய், கேன்சரை மட்டும்தான் சொல்கிறேன். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி இந்த ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு விட்டால், ஹெல்த்து கெட்டு போச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான், என்ன இருந்தும் ஒன்றுமே செய்ய முடியாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் இப்படி தான் கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடு யா அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் இந்த துவாவை கேட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க, பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக அன்பார்ந்த சோதர்களே, உடல் நலத்தை பற்றிய கவனம் நமக்கு தேவை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க. நாமெல்லாம் இன்னொரு பழமொழி கூட பார்த்துருப்போம் தமிழில், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆனால் இன்னைக்கு நோய் இல்லாத ஒரு குடும்பம் கூட இல்லை. நோய் இல்லாத ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கிறதா இருந்தால் ரொம்ப, அதாவது அல்மோஸ்ட் நில் என்கிற ரீதியில் தான் ஒவ்வொரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு நோய் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்று மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. மருத்துவமனைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு சென்று திரும்பக்கூடிய அந்த மக்களுக்கு இதெல்லாம் தெரியும். எவ்வளவு கோடி அந்த செல்வம் இருந்தாலும் கூட, எவ்வளவு பட்டம் பதவிகள் இருந்தாலும் கூட, இந்த உடல் ஆரோக்கியம் இல்லாததுனால மன நிம்மதி கிடையாது, அமைதி கிடையாது, நிம்மதி கிடையாது. அவர்கள் எப்பயுமே ஒரு டென்ஷனில் அந்த ஃபேமிலி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நாம் நிறைய பேரை பார்க்குறோம். நம்மளை அண்டி வாழக்கூடிய நம்முடைய மனைவியோ, நம்முடைய பெற்றோர்களோ, அல்லது நம்முடைய குழந்தைகளோ, நம்முடைய உறவுகளோ இப்படி ஏதாவது ஒரு நோயில் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அல்லாஹு அக்பர், ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்களாக இன்று நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சோதர்களே, அதனால தான் நம்ம எல்லாரும் யாரையாவது பார்த்துட்டோம்னா என்ன சொல்லுவோம், ஹைரியத்து அப்படின்னு கேட்போம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிப்போம். ஏன் எதனால் நல்லா இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு கிரீட்டிங், இஸ்லாமிய கிரீட்டிங்கே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்கிற வாழ்த்தை அது சொல்லியிருக்கு. இறைவனின் சாந்தி, சமாதானம், அமைதி, நிம்மதி உங்கள் மீது ஏற்படட்டும். அல்லாஹு அக்பர். எவ்வளோ பெரிய கிரீட்டிங் தெரியுமா? இந்த கிரீட்டிங்கை கேட்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத அந்த மக்கள் இதனுடைய அர்த்தத்தை தெரிந்தே இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க தெரியுமா? என்ன ஒரு அழகான வாழ்த்து! எந்த நேரத்துலையும் சொல்லலாமே, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட், இதெல்லாம் வாழ்த்தா? என்ன நல்ல காலை, என்ன இறைவனின் அமைதி. ஏன்னா மனிதன் எதுக்கு தெரியுமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான்? நிம்மதியாக இருக்கணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அமைதி கெட்டு போச்சுன்னு வைங்களேன், அவனுடைய லைஃப் எல்லாம் துக்கம்தான். அதனால் நிம்மதி வேணும். இஸ்லாத்தினுடைய கிரீட்டிங் என்ன தெரியுமா? இறைவனின் சாந்தி, சமாதானம், அமைதி, நிம்மதி உங்கள் மீது உண்டாகட்டுமா. காலையில் சொல்லலாம், மதியானம் சொல்லலாம், நைட்டில் சொல்லலாம், நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலையில் சொல்லலாம். ஒரு டெத்து வீட்டில் கூட போய் சொல்லலாம். டெத்து வீட்டில் போய் குட் மார்னிங் சொல்ல முடியுமா? அடிக்க வந்துடுவான். ஆகவே அன்பார்ந்த சோதரி, இப்படிப்பட்ட கிரீட்டிங்கை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கம்தான் இந்த தீனுல் இஸ்லாம். ஆக அன்பார்ந்த சோதர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மனிதர்கள் இன்று 2 விஷயங்களில் அலட்சியமாக இருக்கிறாங்க. ஒன்று என்ன தெரியுமா? ஹெல்த், ஆரோக்கியம். இன்னொன்று என்னதுன்னா ரெஸ்ட். இந்த ரெஸ்ட்டும் என்ன இருக்குங்க, அலட்சியமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன இருக்குது, இந்த ஹெல்த். இந்த 2லையும் அலட்சியமாக இருக்கிறாங்க. இன்றைய நாகரீக வாழ்க்கையில் சோம்பேறிகளாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐடி இண்டஸ்ட்ரியெல்லாம் போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு கண்கள் கெட்டு போகும், இன்னும் என்னென்னலாம் கெட்டு போகணுமோ எல்லாமே கெட்டு போகிற அவர்களுக்கு வீக்கெண்டில் 2 நாள் லீவ் கொடுத்து ஜாலியாக டூர்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த டூரில் ரெஃப்ரெஷ் ஆகி அவங்க நல்லா வந்துடுவாங்க என்கிற ரீதியில் அதை சொல்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒன்றெல்லாம் சொல்லலை. அது தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலேயே மக்களுக்கு எப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பாடி இருந்தால் தான் ஹெல்த் இருக்கும், உழைக்க முடியும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். பேப்பர் இருந்தால் தான் அது மேலே எழுத முடியும். பேப்பரே இல்லைன்னா எங்கே கொண்டு எழுதுறது? ஆகவே அன்பார்ந்த சோதர்களே, அல்லாஹு தாலா இந்த உடலை தந்திருக்கிறான் அல்லவா, இது மிகப்பெரிய அமானிதம், அமானா. இந்த உடலுங்கிறது மிகப்பெரிய அமானத். இதை பாதுகாக்கணும். இந்த பாதுகாக்கிற இந்த முறையில் தவறுகளை நாம் செய்துவிட்டால் அவ்வளவுதான், அதனுடைய தண்டனை பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், சின்ன சின்ன பசங்கள் கூட அந்த டீனேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த வயசில் வந்துவிட்ட அந்த மாணவர்கள், அந்த இளைஞர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? தன்னுடைய ஹெல்த்து போகுது. இன்றைக்கி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு தர்பியத்து கிடையாது. அவர்கள் மொபைலை எதை பார்க்குறாங்களோ, எதை தொடர்றாங்களோ, எதை தொடர்ந்து போய் அந்த படுகுழியில் விழுகிறாங்களோ, விழுந்த அவர்கள் அதிலிருந்து எழ முடியாத அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. அதே தாக்கம் எப்போ தெரியுமா தெரியும்? ஒரு 50 வயசு 60 வயசு ஆனால் தான் இந்த நீ பெயின்லாம் வரும். மூட்டு வலிக்குது, ஜாயிண்ட் பெயின் இருக்குது, பேக் பெயின் இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க.
ஆனால் இன்றைக்கி 30 years 35 years இந்த மாதிரி ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு எனக்கு முட்டு வலிக்குது, ஜாயிண்ட் பெயின் இருக்குது, பேக் பெயின் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அல்லாஹு அக்பர், என்ன ஒரு கொடுமை இது! எல்லாம் இருக்கு. செர்விக்கல் ப்ராப்ளம், இங்கே ப்ராப்ளம், அங்கே ப்ராப்ளம், எல்லாம் ப்ராப்ளம், எதுக்கெடுத்தாலும் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கே சம்பாதிக்கிற காசு செலவழிஞ்சு போகும் பொழுது அந்த அளவுக்கு மிக மோசமான நிலையில் இன்றைய ஹெல்த் இருந்து கொண்டு இருக்கிறது. அன்பார்ந்த சோதர்கள், இது அமானத். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தகூனுல்லாஹ வர் ரசூல் வ தகூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மோசம் செய்யாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய கட்டளைகளை மீறாதீங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அறிந்து கொண்டே உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றிலும் மோசம் செய்யாதீங்க. இந்த உடல், இந்த பாடி அல்லாஹ் உங்களிடத்திலே ஒப்படைத்த அமானிதம், அதுக்கு மோசடி பண்ணுறாங்க. சிகரெட், இன்னும் போதை வஸ்துக்கள், இன்னும் போதையான அந்த லிக்கர், இதெல்லாம் சர்வசாதாரணம். நமக்கு இதெல்லாம் ஹராம்லாம் தெரியறதில்ல. நமக்கு எது ஹராம்னு தோணுதோ அது ஹராம். பன்றி இறைச்சி ஹராம், ஆனால் லிக்கர் ஹராம் கிடையாது. சர்வசாதாரணம் ஊற்றிக்கிறலாம். வடை மச்சி என்றெல்லாம் கூட்டிக்கிட்டு போய் அடிச்சுக்குவோம். விபச்சாரம் சர்வசாதாரணம். ஹோமோசெக்ஸ் சர்வசாதாரணம். LGBTQல சேர்ந்து கொண்டு அவர்கள் அடிக்கக்கூடிய லூட்டிகள், அவர்கள் அடிக்கக்கூடிய விளையாட்டுகள், அவர்கள் செய்யக்கூடிய அந்த மோசமான பாவமான காரியங்கள் உடலை கெடுத்து குட்டிச்சுவராயும். அல்லாஹு அக்பர், எத்தனை ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கொண்டிருக்காங்க தெரியுமா? எதனால் தெரியுமா? உடல் ஆரோக்கியம் கெட்டது மாத்திரமல்ல, குடும்ப உறவு கூட பால்படைந்து போயிடுச்சு. இந்த மாதிரியான காரியங்களினால், இந்த மாதிரியான பாவங்களினால், இந்த மாதிரியான மோசமான செயல்களை ஈடுபடுவதின் கொண்டு அவர்கள் எல்லாம் தங்களுடைய உடலை கெடுப்பது மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை கூட தொலைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வர்றாங்க என்கிட்ட கவுன்சிலிங்கு வந்தவங்களை நான் கேட்டதை அப்படியே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, நான் இப்படியெல்லாம் போயிட்டேன், இந்த மாதிரியான பழக்க வழக்கத்தில் இருந்துட்டேன், என் மனைவியோடு இன்று சரியான உறவு இல்லை. அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட ஒரு அழகான, ஒரு இன்பகரமான, ஒரு நிம்மதியை தரக்கூடிய அந்த உறவை நினைத்தாலே பதறக்கூடியவர்களாக இன்று ஆகிவிட்ட பல ஜோடிகளை நான் பார்த்திருக்கேன். அல்லாஹு அக்பர், இதிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கும். ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் உடலை கெடுத்து, உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும், அத்தனை ஒழுக்கக்கேடுகளிலும் இன்று மக்கள் ஈடுபட்டதன் காரணத்தினால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாலும் அப்படி தான் இருக்குது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 7 கூட்டத்தினருக்கு அல்லாஹு தஆலா அர்ஷுடைய நல்லா தர்றான். 7 கூட்டத்தினருக்கு. அதில் ஒரு கூட்டம் யார்? ஒரு மனிதன் தன்னுடைய இளமை காலத்தில் அதாவது ஷார்ப் அண்ட் நைஃப் சொல்லுவோம் இல்லையா, ஹீட்டட் பிளட்ன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு பாவத்தையும் கொஞ்சம் கூட தயங்காமல் செய்யக்கூடிய அந்த இளமை காலத்தில், அந்த பாவத்தை செய்வதற்கான வாய்ப்புகளை அதிகம் கொண்டு இருக்கக்கூடிய அந்த இளமையான அந்த காலகட்டத்தில் அல்லாஹுக்கு பயந்து, அல்லாஹ் என்ன தண்டிப்பானே, நான் இந்த காரியத்தை செஞ்சிட்டேன்னா அல்லாஹ் என்ன தண்டிப்பான், எனக்கு நரகம் கிடைக்கும், நரகத்தின் படுகொலியில் விழ நான் தயாராகணுமா என்று பயந்து தன்னுடைய இளமை காலத்தை அல்லாஹ்வுடைய பயத்திலேயே கழித்த அந்த மனிதன், அவனுக்கு என்ன கிடைக்கும்? அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். அல்லாஹு அக்பர். அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளமே உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய இளமையை வீணாக்காதீங்க. இளமைங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் கேள்வி கேட்பான். அதில் ஒன்று என்ன கேட்பான் தெரியுமா? உன்னுடைய இளமை காலத்தை எப்படி கழித்தாய்? உனக்கு வாழ்நாள் சொல்லி லைஃப் டைமை கொடுத்தனே, அதை நீ எப்படி பயன்படுத்தின? உனக்கு வழங்கப்பட்ட அந்த இளமை காலத்தை நீ எப்படி கழித்தாய்? நீ எப்படி சம்பாதித்த? எப்படி செலவழித்தாய்? உனக்கு கொடுத்த இல்ம், கல்வி அறிவை நீ எப்படி பயன்படுத்தினாய்? அல்லாஹ் கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு ஆள் அந்த இடத்துல இருந்து நகல முடியாது. அகன்பார்ந்த சோதரர்களே, அதில் ஒரு கேள்வி என்ன? உன் இளமை காலத்தை, அந்த யூத் என்று சொல்லக்கூடிய அந்த இளமை காலம் ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் யாராவது பாவங்களில் நீங்கள் சிக்கி அதில் சீரழிந்து சின்ன பின்னமாகி உங்களுடைய வாழ்க்கை நாசமாக போச்சுன்னா பின்னாடி அது ரெஃப்ளெக்ட் ஆகும்.
உங்களுடைய வாழ்நாள் முழுக்க அது ரெஃப்ளெக்ட் ஆகும். அதனுடைய தண்டனைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இளமை காலம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுடைய உடலை சின்ன வயசுலேருந்தே பேணணும். அப்படி பேணக்கூடிய வகையில் பெற்றோர்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தணும், அவர்களுக்கு தர்பியா கொடுக்கணும், அவர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருக்கணும். எனக்கு குர்ஆனில் படித்த ஒரு முக்கியமான ஆயத், வகதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸத்தன் லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ் வயகுன ரசூலு அலைக்கும் ஷஹீதா. எப்படி உங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்களோ, எப்படி உங்களுக்கு ரோல் மாடலாக இருந்து வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்களோ, அதே போல அப்படியே நீங்களும் மற்ற மக்களுக்கு வாழ்ந்து காட்டுவதற்காகத்தான், அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கத்தான் உங்களை யாரை பார்த்து சொல்கிறான்ல, முஸ்லீம்களை பார்த்து சொல்கிறான். உங்களை என்ன செஞ்சிருக்கிறோம்? உம்மத்தன் வசத்தா, உங்களை நடுநிலையான சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹு அக்பர். We should be role model to all others. அந்த காலத்தில் அப்படித்தான் வந்தாங்க. முஸ்லீம்களை பார்த்து 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 இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே வெஸ்டர்னுடைய கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த மோசமான கல்ச்சரை இன்றைக்கி முஸ்லீம்களும் பின்பற்றக்கூடிய நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்முடைய உடலை பேணி பாதுகாத்து வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிலையில் நாம் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க. என்னென்னா, உடலை வருத்தி, மற்ற மார்க்கத்தில் பார்க்குறோம், மற்ற மதத்தில் பார்க்குறோம், என்ன செய்கிறாங்க? உடலை வருத்தி, அதுதான் பக்தி, அதுதான் மார்க்கம் என்பதாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாம் அப்படிப்பட்ட அந்த உடலை வருத்தக்கூடியதை இஸ்லாம் அனுமதிக்கலை. ஒருத்தர் காலமெல்லாம் நான் என்ன செய்வேன், நோம்பு பகலெல்லாம் நோம்பு வைப்பேன், இரவெல்லாம் நான் தூங்க மாட்டேன், இபாதத்தில் இருப்பேன், மனைவியுடன் உடல் உறவு கொள்ள மாட்டேன் என்றெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு? சூளுரைக்கிறார். அப்படி இருக்கிற அந்த நபரை கூப்பிட்டு அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. இப்படி இஸ்லாம் சொல்லலை. ஆக இஸ்லாம் இயற்கையான மார்க்கம், இயல்பான மார்க்கம். என்ன செய்யலைன்னு சொன்னால், இப்படிப்பட்ட கஷ்டத்தை, நஷ்டத்தை, துன்பத்தை, துயரத்தை மனிதனுக்கு தந்து அதில் இபாதத் என்பதாகலாம் இஸ்லாமாக்கலை. இயல்பான நிதர்சனமான ஒரு நல்ல அழகிய ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். அல்லாஹ் ஹராம்னு சொன்னதில் ஹராம் இருக்கணும், அதில் நன்மை இருக்கிறது என்பதை அறியணும். அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் என்ன செய்ய, எத்ததக்கரு எத்தஃபக்கருன்னு சொல்லுவான். மோர் தென் 750 பிளேஸில் அல்லாஹு தஆலா கொடுத்து, நீங்கள் ஆராய மாட்டீங்களா? நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? சிந்தித்து தெளிவு பெற மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்குறான். ஆனால் நாம் சிந்திக்கிறதே கிடையாது, குர்ஆனை ஓதுவதே கிடையாது, குர்ஆனை தொட்டு கூட பார்ப்பது கிடையாது, அதை தொட்டு அது கருப்பா சிவப்பா என்பது கூட தெரியாது, அதில் இருக்கக்கூடிய அந்த வாசகங்களை அறிந்து தெரிந்து அதன்படி நடப்பதற்கான எந்த முயற்சியும் கிடையாது. குர்ஆன் சொன்னா குர்ஆன் சொன்னா குர்ஆன் சொன்னா வார்த்தைக்கு வார்த்தை பேசுகிறத கேட்டாலே, சிலர் பேசுகிறத கேட்டால் ஆஹா இப்படிப்பட்ட தக்வாவா என்றெல்லாம் ஆச்சரியப்படுவோம். ஆனால் குர்ஆனை தொடாத அந்த மக்களை அல்லாஹ் என்ன செய்வான்? அதை சொல்லுவான், ஏண்டா பேச மட்டும் சொன்னியா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், நீங்கள் செய்யாத ஒன்றையா சொல்லுறீங்க ஓ ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்து கேட்குறான். சொல்கிறது மட்டும் நல்ல அழகாக சொல்லிட்டு அதை நீ ஃபாலோ பண்ணலையே, நாளை கேட்பான், சிக்கிக்கிடுவோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப நம்ம நடக்கணும். ஹராம்னா ஹராம், ஹராமை பேணுங்க, ஹலாலை செய்யுங்க, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பெறும். தொழுகையில் நம்ம கடமையினாலும் கூட அதில் இருக்கக்கூடிய அந்த சஜிதா, அதில் இருக்கக்கூடிய ருக்கு, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளும் நமக்கு எப்படி தெரியுமா, ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதாக அறிஞர்கள் அதை சொல்கிறாங்க. அதிகம் நீங்கள் சஜிதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்யுங்கன்னு. சஜிதா எவ்வளோ பெரிய எக்ஸசைஸ் தெரியுமா? இன்றைக்கி அதுக்காக காசை கொடுத்துட்டு போய் என்ன செய்வாங்க, நான் யோகா பண்ணுறேன் தெரியுமா அப்படிமா. சில பேர் சொல்லுவாங்க, நான் பெர்சனாலிட்டி ப்ரோக்ராம் போனேன், 1.5 லட்ச ரூபா கொடுத்து நான் பெர்சனாலிட்டி ப்ரோக்ராம் போயிருக்குனாக்கும். என்ன பெர்சனாலிட்டி ப்ரோக்ராம்? பங்க்சுவாலிட்டி, ரெகுலாரிட்டி, சின்சியாரிட்டி என்று சொல்லக்கூடிய 3 இட்டி செய்யும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெர்சனாலிட்டியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தூய மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம். ரெகுலாரிட்டி இல்லையா? எல்லாமே ரெகுலாரிட்டி இருக்குது. பங்க்சுவாலிட்டி, தொழுகையை நீங்கள் நினச்ச நேரத்தை தொழுக முடியுமா? நோன்பு நினச்ச மாதத்தில் வைக்க முடியுமா? ஹஜ்ஜு நினச்ச மாதத்தில் வைக்க முடியுமா? ரெகுலராக, சின்சியராக,
இந்த ரெகுலாரிட்டி, சின்சியாரிட்டி, பங்க்சுவாலிட்டி இஸ்லாத்தில் அத்தோடு ஒட்டி பிறந்த இந்த இட்டீஸ் இந்த பர்சனாலிட்டி. இதுக்கு போய் மூணே மூணு கூறுகள் தான் பர்சனாலிட்டியில். இந்த மூணு தான். நீங்கள் வேணால் போங்க, எந்த பர்சனாலிட்டி ப்ரோக்ராம் போங்க, இந்த 3 தவிர வேறு என்ன அவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அதுக்கு 1.5 லட்சமா? தொழுகுங்களேன், சஜிதா செய்யுங்களேன், சுன்னத்தான தொழுகைகளை தொழுகுங்களேன், நஃபிலான தொழுகைகளை தொழுகுங்களேன், நோன்பு வையுங்க. எவ்வளோ பெரிய இபாதத், எவ்வளோ பெரிய உடலை தூய்மைப்படுத்தக்கூடிய இபாதத். அல்லாஹு அக்பர். இஸ்லாம் உடலை ஆரோக்கியத்தை பேணுவதற்கான அத்தனை வழிகளையும் நமக்கு காட்டியிருக்கு. ஆனால் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சோதர்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த மணிக்கணக்கில் பேச வேண்டிய விஷயம். ஆக இந்த உடல் ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய நிஅமத். வீணடிக்காதீங்க, பால் படுத்திடாதீங்க, வேஸ்ட் ஆக்கிடாதீங்க, பின்னாடி கிடைக்காது. கடந்து போன அந்த காலமும் ஒரு செகண்ட் உங்களுடைய லைஃப்பில் இருந்து போனதை உங்களால் திரும்பி வாங்க முடியுமா? ஒரே ஒரு செகண்டை 1 crore கொடுக்குறேன், எனக்கு 1 செகண்டை கொடு, கேட்க முடியுமா? மவுத்துடைய ஹாலில் அந்த மவுத்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் 1 செகண்ட் எனக்கு கொடு, நான் 1 crore கொடுக்குறேன், நான் இவ்வளோ சொத்தெல்லாம் வச்சுருக்கிறேன், தந்துடுறேன், முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் ஹெல்த்தும் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்பி வாங்க முடியாது. ஹெல்த்தை திரும்பி வாங்க முடியாது. ஒரு கால் உடஞ்சி போச்சுங்க, ஒரு காலை வெட்டிட்டாங்க, திரும்பி அந்த காலை வைக்க முடியுமா? போலியான அந்த காலை தான் வைக்க முடியும், அந்த ஒரிஜினாலிட்டி கிடைக்காது. ஆக அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் அந்த பார்ட்ஸ், அந்த ஹெல்த் உங்களுக்கு இருக்கணும்னு சொன்னால் அல்லாஹுடைய கட்டளைகளின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்? ஆக்கிக்கிறணும். அல்லாஹுடைய தூதர் காட்டியிருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளின் அடிப்படையில் நாம் வாழ்ந்தால் வெற்றி, இல்லைன்னா தோல்வி. இம்மையிலும் தோல்வி, மறுமையிலும் அல்லாஹுடைய தண்டனைகள் கிடைக்கும். இங்கே மாத்திரம் இல்லை, இங்கேயும் லைஃப்பில் நம்ம ஹேண்டிகேப்ட், நம்முடைய பாடியும் ஹேண்டிகேப்ட், நம்முடைய கேரக்டர் ஹேண்டிகேப்ட், நம்முடைய செயல்கள் எல்லாம் ஹேண்டிகேப்ட், எல்லாம் ஹேண்டிகேப்ட். மறுமையிலையும் நம்மளுடைய கூலிகள் எல்லாம் அங்கே முழுமையாக கிடையாது, எல்லாம் அறகுறையா. அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்குமா? அல்லாஹ் கிடைக்க வைக்கணும். நம்முடைய ஹெல்த்தை, நம்மளுடைய அந்த ஆரோக்கியத்தை பேணணும். இஸ்லாம் எப்படிப்பட்ட நிலைகளில் வாழணும்? பல்ல சுத்தம் செய்ய சொல்லியிருக்கு, பல்ல சுத்தம் செய்ய சொல்லியிருக்கு. பல்ல சுத்தம் செய்யலைன்னா என்ன வரும் தெரியுமா? ஹார்ட் அட்டாக் வருமா? புது ரிப்போர்ட் கொடுத்துருக்கு, ஒரு ஆய்வு அமைப்பு கொடுத்துருக்கு. பல்ல சுத்தம் செய்யலைன்னா ஹார்ட் அட்டாக் வருமா? எஸ். எல்லாம் இன்டர்னல் ஆர்கனும் ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது. இந்த டயபெட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் சொன்னார், கார்டியாலஜிஸ்ட் அவரும் இந்த டயபெட்டாலஜிஸ்ட்டும் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் 3 பேர் அன்றைக்கி பேசினாங்க. பேசுகிற போது 3 பேர் சொல்கிறாங்க, 3 ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. என்னங்க இது எப்படிங்க தொடர்பு? அப்படித்தான் சார் அப்படிங்கிறாங்க. மெடிக்கல் கேம்புக்காக வந்திருந்தாங்க, அதை பார்க்குறதுக்காக, அதை சொல்லணுங்கிறதுக்காண்டி வந்த அந்த 3 பேர் சொல்கிறாங்க, எல்லாமே தொடர்பு, ஒன்றோட ஒன்று தொடர்பு ஒட்டி பிறந்திருக்கு. ஆனால் நாம் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இது வேற அது வேறன்னு. அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பணிந்து வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஹெல்த் இஸ் வெல்த். இல்லைன்னா ஹெல்த்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம் இந்த உலகத்திலேயும் அதற்கான தண்டனைகள் கிடைக்கும், அதே போல் மறுமையிலும் அதற்கான கூலிகள் முழுமையாக கிடைக்காது. ஆக அல்லாஹ் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த வாழ்க்கையை, ஹெல்த்தை மிக அழகான முறையில் அல்லாஹ் தந்து, எதெல்லாம் ஹராம் என்று அல்லாஹ் தடுத்தானோ, எதையெல்லாம் ஹராம் என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் ஹராமாக்கி அதிலிருந்து விலகி ஹலாலான முறையில் நம்முடைய உடலை பேணி, நம்முடைய செல்வம் மாத்திரமல்ல நம்முடைய உடல் நலத்தையும் பேணி வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் அதற்குரிய கூலியாக தருவான் மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸே. அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல நாயன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.